வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய கால்சியம் இருக்குங்க. முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே கிடையாது, அவ்வளோ இருக்குன்றாங்க. நம்ம முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. நரம்பு தளர்ச்சிக்கு, அனிமிக்காக இருக்கிறதுக்கு, கண் பார்வைக்கு, முடி கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ் ஆகும். முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடணும். நம்ம ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து நான் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை 2 கைப்பிடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் மேலே போடுறதுக்கு தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டு ஒரு இடி இடித்து வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சில்லி போட்டால் போடலாம், கிள்ளி போட்டு தாளிக்கலாம். அப்படி இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானவும் ஒரு பொரியல் இது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை நம்ம நெய்யில் தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதில் கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும், அந்த பொரியல் வெங்காயம் பூண்டு நல்லா கரட்டி விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். இன்றைக்கி மிளகாத்து போட்டு தாளிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 போட்டு தாளிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே கீரை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. இதையும் பரட்டி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான நம்ம முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.